நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. அர்ஜுனாங்கிறது வேற யாருமே இல்ல, என்னோட சொந்த மச்சான். கஷ்டப்பட்டு பணக்காரனால என் தங்கச்சி கட்டி பணக்காரனாரு. இந்த தட்டப்படி போட்டாங்க, தூக்கி பிடி. கஷ்டப்பட்டு பணக்காரனால என் தங்கச்சி கட்டி பணக்காரனாரு. இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. சொந்த அம்மா வச்சு அரசியல் பண்றாரு. கேட்டா ஜாதி பிரச்சனை, சாதியினால் என்னுடைய அம்மா செய்யப்பட்டார். எந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஜாதி பிரச்சனையோ எதுவுமே இல்ல. அந்த மாமியார் கொடுமையினால சாதியினால் என்னுடைய அம்மா, சாதியினால் என்னுடைய அம்மா செய்யப்பட்டார். என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க மேடம்? அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். பேரே வந்து ஃபர்ஸ்ட் ஆதவ அர்ஜுனாவே இல்ல, அது செந்தில் குமார். அது செந்தில் குமார். ஆனா கேட்டா ரெட்டின்னு சொல்றாரு. பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், திருந்தாத தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எந்த தொழிலுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. எந்த தொழிலுமே இல்லாத ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு காட்டியிருக்காரு. எனக்கு அந்த வித்தைகளை கொஞ்சம் கத்துக் கொடுத்தால் என்ன போல இளம் தொழிலதிபர்கள், இளம் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து நாங்களும் எந்த தொழிலும் செய்யாம இந்த ஒரு 500 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கான வழியை சொல்றேன். நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. ருக்கோ ஜரா, சபர் கரோ. அரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய நிறுவனம். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா, கரெக்டா. கிட்டத்தட்ட 3000 பேர் வேலை பார்க்கறான். 3000 பேருக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட 3000 பேருக்கு 10,000 ரூபாய் 3 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் சம்பளம் போட்டாகணும். மக்களே, மனோஜுக்கு ரோகிணி விவாகரத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால மனோஜ் இப்போ அவனோட 2வது மனைவியோட சேர்ந்து வாழ முடியாது. அவன் முழி பிதுங்கி சுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா சட்டப்படி முதல் மனைவி விவாகரத்து தரலைன்னா 2வது மனைவியோட சேர்ந்து வாழ முடியாது. அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அட, இதுக்கு தாங்க டெய்லி சிறகடி காசை சீரியல் பார்க்கணுங்கிறது. தாரு மாறு தாங்கோ தாங்கோ லியோ 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 லியோ. நீங்க வேற எதையும் நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. இன்னொரு பின் குறிப்பு என்னன்னா, மனோஜுக்கு சுத்தமா மூளையே கிடையாது. கூடவே ஒரு ஜோசியக்காரனையும் வட்டிக்காரனையும் கூட வச்சுட்டு தான் சுத்திட்டு இருப்பான். அட, இதுவும் சிறகடி காசி சீரியல் தாங்க. திரிசாவை கருமுடிக்க கனவுகளோடு வந்து தண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். மக்களுக்காக சாவ கூட சந்தோஷமா ஏத்துக்க வேண்டாம். நல்ல பேரை யோசிப்போம். இந்த சான்ஸ் விட்டா வேற வழியே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் மூளையை கசக்கி ஒரு நல்ல பேரை யோசனை பண்ணிருக்கேன். சொல்லவா? சொல்லு. சொல்லவா? சொல்லு. வெற்றி மடிக்கணினி திட்டத்தை வெற்றி விவசாயிகளுக்கு உண்ட
வெற்றி வீடு திட்டம், வெற்றி தமிழகம், தொலைநோக்கு திட்டங்கள், வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்ட திட்டம், வெற்றி தமிழ்நாட்டினை உருவாக்கும் வெற்றி தமிழ்நாடுக்கான வெள்ளாட்டு மேலாண்மை. சீனி சீனா தமிழரசன் தானா சீனா தானா இப்பவும் என் படத்தை வச்சிருக்கேன். இப்ப அவங்களுக்கு தெரியாம நான் சைலண்ட் பார்ட்னர் தெரியல. ஸ்டேஜ்ல ஏறி சைக்கோ மாதிரி கத்திட்டு இருக்காரு. சைக்கோ கீழே நிக்கிறது லட்சக்கணக்கான சைக்கோனா, மேல நிக்கிறது ஒரு சைக்கோ. மொத்த சைக்கோக்கும் தான் சொல்லி கொடுக்கறது. அரசியல் தெரியாம அரசியலுக்கு வந்துட்டு சும்மா எங்களை நாங்க தான் ஆடினா என்ன பண்றது? ஆட்சியை பிடிச்சிட்டாங்கல்ல, ஆட்சியை பிச்சை எடுத்து தானே பிடிச்சிங்க. ஒன்னும் தனி பெரும்பான்மையில வரலையே நீங்க. ஒரு கட்சி ஆபீஸுக்கும் ஓடி 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 ஓடினீங்களே. ஆளுநர் வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் நடையா நடந்தீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் கேக்குறேன், அந்த போய் சேர்ந்தீங்க இல்லையா, அந்த 6 சீட்டுக்காக நீங்க போய் சேர்ந்தீங்க இல்லையா, அந்த சீட்டு எம்எல்ஏங்களை பார்த்து கேக்குறேன், உங்கள சூடு சொன்னே இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்துருக்கீங்க, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் வந்துருக்கீங்க. அதனால பேசக்கூடிய நேரங்கள்ல இருந்து தயவு செய்து எல்லாரும் அமைதியா பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வியில இருந்தா தாராளமா நீங்க சுருக்கமா கேளுங்க. ஏன் எஃப்எம் விளம்பரம் மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் குறைங்க. அவ்வளவுதானே? இல்ல விவசாயம், ஆமா விவசாய பிரச்சனை, ஆமா காவேரி பிரச்சனை, தண்ணி வரல, ஆமா வரல, சோத்துக்கு வழி இல்ல, ஆமா செத்துக்கு இருக்காங்க. ஓகே, அவ்வளவுதானே. அதான் போங்க சார், நான் இன்னும் பேசவே இல்லை. ஓ, என்ன சார் உங்களோட பெரிய டார்ச்சரா இருக்குது? இல்ல சுருக்கமா பேசுங்க, அவ்வளவு முடிஞ்சு. இல்ல நீ பேசவே கூடாது, உங்களுக்கு பேசவே விட மாட்டேன், நான் நாசமாக்கிடுவேன். பேசவே கேவலமாக்கி பேச மாட்டேன் போதும். நீங்க மாண்புமிகு அமைச்சர் மூலம் நீங்க 4 மணி நேரம் கூட எடுங்க, 40 வருஷம் கூட இங்கேயே உட்காந்து பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் தரேன், உட்கார் பேசுங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கையை எதுக்கு வெங்காயம் உரிக்க வச்சிருக்கீங்க? கையை தட்டுங்க, நல்லா தாராளமா தட்டிக்கே இருங்க, விட்டுறாதீங்க. This is what I want. This piece. Yes. இது ஆமா. சும்மா பாக்குற பாருங்க, அதுக்கு ஒரு தட்டு. கால் சொரிய பாருங்க, அதுக்கு ஒரு தட்டு. உட்காந்துட்டாரு பாருங்க, அதுக்கு ஒரு 4 தட்டு. சீட்டை வாரி விட்டுறாதீங்க. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? அவர் சுருக்கமா நல்ல பதில் சொல்லியிருக்கு. அது மாதிரி நீங்க தான் சுருக்கமா சொல்றீங்களா? குறவை சாகுபடி இல்ல இப்போது உங்களுடைய நிலை இல்ல பேசக்கூடாது, நீங்க அவ்வளவுதான் பேசக்கூடாது. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. முடிஞ்சு 2 செகண்ட் டைம் தருவேன். 2 செகண்ட் என்ன பேச முடியுமோ பேசுங்க. 1 செகண்ட் முடிஞ்சு, அதுவும் முடிஞ்சேன். மாண்புமிகு அமைச்சர் நியூஸ் பேப்பர் படிக்காம ஏமா சட்டமன்ற நியூஸ் பேப்பர் படிக்காம வந்துருக்கீங்க? எப்படி அமைச்சர் அழகா, முதலமைச்சர் எவ்வளவு அழகா பேசுறாரு. என்ன முதலமைச்சர் எஜயகாரி கிட்டாங்க, இதை தொடச்சிட்டு வேற நீ என்ன சொல்லு? பதில் இல்லையா? பதில் இல்ல. பல்லே ஆலியா நீ, வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. பண்ணு அவை குரூப்ல நிக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாத வார்த்தையில அவையில இருந்து பேசுறாரு. விதியின் கீழ் 49, 860, 152 தூக்குறேன். இதுல இருந்து தூக்குறேன். நீ தயவுசெய்து உட்காந்துரு, தயவுசெய்து உட்காருங்க அமைச்சர். 1983 நான் சட்டமன்ற போது இதே மாதிரி அழகான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அன்னைக்கு நான் இப்படிதான் உட்காந்து பெரிய இது மாதிரி பேசியிருந்தேன். தயவுசெய்து உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. அவ்வளவுதான். பெரிய மனுஷனையா நீ? உங்க சங்கடமான நேரத்துல இவ்வளவு உதவி பண்றோம். இத மைண்ட்ல வச்சு நமக்கு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க பாஸ். எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கை தட்டுறீங்க? எதுக்கு தட்டுறீங்க? ஏன் அவை சீ குடிக்கிறீங்க? கை தட்டுறீங்க, அமைதியா இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் ஏன் கையை சும்மா எதுக்கு வச்சிருக்கீங்க? மூக்கொண்டு காதல் ஒன்று தட்டுங்க, தேவைப்பட தட்டுங்க, தட்டுங்க, தேவைப்பட தட்டுங்க, தட்டுங்க, தேவைப்பட தட்டுங்க, தட்டுங்க, தேவைப்பட தட்டுங்க. இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கும் போர். இத்திட்டத்தின் கீழ் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய்
7,5886 கோடி ரூபாய். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு. 7,500 7,550 அது தெரியல. அது 7,500 7,550 சொல்ல வரல அவருக்கு. 7,500 சார் உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி ஒர்க் பண்ணுவோம். எதுக்கு இன்னொரு தடவை சொல்றேன். 7,586 கோடி ரூபாய். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். 40,012 என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 1-2 ஒழுங்கா படிக்காதவன் எல்லாம் நிதியமைச்சரா போட்டு கணிதமேதை ராமானுஜம் பிறந்த நாட்டுல அவன் கூட்டத்துக்கு இல்ல 1-2 ஒழுங்கா தெரியாதவன் எல்லாம் நிதியமைச்சர் ஆயிட்டவங்க. தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய 176.25 டிஎம்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. 177.25 175 2.5 என்று சொல்ல வேண்டும். 2.5 2.5 அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல.